வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இரவு சாப்பாட்டுக்கு இடியப்பமும் முரல் மீன் சொதியும் வச்சு சாப்பிட்டனாங்க. அது என்னென்னு செய்தனாங்கன்னு சொல்லி பார்ப்போம். காக்கதீவு பின்னேற சந்தையில தான் இந்த முரல் மீன்களை வாங்கினாங்க. முரல் மீனை வெட்டி நல்லா சுத்தம் செய்து கழுவி எடுத்துக்கொள்ள வேணும். யாழ்ப்பாணத்துல இடியப்பத்துக்கு சம்பல் அல்லது சொதி தான் கூடுதலா சேர்த்து சாப்பிடுவினம். மீன் சொதியிலேயே முரல் மீன் சொதி தான் மிகவும் சுவையாக இருக்கும். முதல்ல முரல் மீன் சொதி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். முரல் மீன், வெங்காயம், பச்சை மிளகாய், புளி, மஞ்சள் தூள், தேங்காய் பால், கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. முதல்ல முரல் மீன் சொதி செய்யறதுக்கு முரல் மீனுக்குள்ள வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சள் தூள், புளி, கறிவேப்பிலை எல்லாத்தையும் ஒண்டா போட்டுட்டு அடுப்பில் வச்சு மீன் அவியும் மட்டும் மூடி விட வேணும். நாங்கள் இன்றைக்கு மீன் சொதி செய்கிறதால புளிப்புக்கு பழப்புளி சேர்த்துருக்குறோம். உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் பழப்புளியை கொஞ்சம் குறைச்சிட்டு பாதி தக்காளி பழமும் போட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு சைவ சொதி ரெசிபி வேணுமென்று சொன்னால் எங்களோட சேனலில் போய் பாருங்க. கை சொதின்னு சொல்லி போட்டிருப்போம். அதை தாளிச சொதின்னு சொல்லுவினோம். மீன் நல்லா அவிஞ்சா பிறகு தேங்காய் பால் சேர்க்கணும். தேங்காய் பாலில் முதல் பாலையும் பிற்பாலையும் கலந்து சேர்த்துக்கொள்ள வேணும். தேங்காய் பால் சேர்த்தா பிறகு கன நேரம் அடுப்பில் விடக்கூடாது. ஒரு கொதி வந்தோடனே கருவேப்பிள்ளையை போட்டு இறக்கினீங்கன்னு சொன்னால் சுவையான முரல் மீன் சொதி தயார். இப்போ இடியப்பம் அவிக்கிறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இடியப்பம் அவிக்கிறதுக்கு ஒரு சுண்டு சிவத்த அரிசி மாவும் ஒரு சுண்டு அவிச்ச கோதுமை மாவும் கலந்து அவிக்க போகிறோம். நல்லா கொதித்த சுடு தண்ணியை ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஊற்றி லைட்டாக ஆற விட்டுட்டு மாவுக்குள்ளே தேவையான அளவு உப்பை சேர்த்து இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை குழைச்சி கொள்ள வேணும். இடியப்பம் குழைக்கிறதுக்கு ஆக கொதி தண்ணியும் சேர்க்கக்கூடாது, அதே நேரம் ஆறின தண்ணியும் சேர்க்கக்கூடாது. கொதித்த சுடு தண்ணியை ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு சேர்த்து குழைச்செடுத்தா தான் பதமாக வரும். அப்படி பதமாக வந்தால் தான் புளியறதுக்கும் சோமாக இருக்கும், இடியப்பம் சாஃப்டாகவும் இருக்கும். குழைச்செடுத்த இடியப்ப மாவை இடியப்ப உரலுக்க வச்சு புளிஞ்சு அதை அடுப்பில் வச்சு அவிச்செடுத்துக்கொள்ள வேணும்.
இடியப்பத்தை கன நேரம் அவிய விட தேவையில்லை. நீங்கள் இடியப்பம் அவிஞ்சிட்டு தாண்டு பார்க்குறதுக்கு அதை தொட்டு பார்த்தாலே தெரியும், கையில் ஒட்டாது. அப்போவே இடியப்பம் அவிஞ்சிட்டு தாண்டு அர்த்தம். இன்றைக்கு எங்களோட வீட்டில் இரவு சாப்பாட்டுக்கு இடியப்பமும் முரல் மீன் சொதியும் செய்திருந்தாங்க. இதை மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.